இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பத்மநாபமங்கலத்தில் சித்திரை செல்வன் என்பவர் கல்குவாரி தொழில் செய்து வருகிறார். ஜூலை 25ஆம் தேதி அன்று தாவேகா ஸ்ரீவைகுண்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் 33 வயதான பாலமுருகன் தனது அண்ணன் 36 வயதான முண்டன் என்ற முண்டசாமியுடன் பத்மநாபமங்கலத்தில் உள்ள கல்குவாரிக்கு சென்று தங்களுக்கு மாதந்தோறும் ஒரு பெரிய தொகை பணம் மாமூலாக கொடுக்க வேண்டுமென கேட்டு மிரட்டியுள்ளார். அவ்வளவு தொகை தங்களால் கொடுக்க முடியாது என அங்கிருந்த கல்குவாரி நிர்வாகிகள் மறுத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த தாவேகா ஸ்ரீவைகுண்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் மற்றும் அவரது அண்ணன் முண்டசாமி ஆகியோர் அறிவாளை காண்பித்து கொலை மிரட்டல் விடுத்து மிரட்டியுள்ளனர். பின்னர் கல்குவாரி அலுவலகத்தில் இருந்த கம்ப்யூட்டர், டிவி, பைக் உள்ளிட்ட வாகனங்களை அடித்து நொறுக்கி சூறையாடை விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கல்குவாரி மேலாளர் பூலோக பாண்டியன் ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி தமிழக வெற்றி கழக ஸ்ரீவைகுண்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் மற்றும் அவரது சகோதரர் முண்டன் என்ற முண்டசாமி ஆகிய இருவர் மீதும் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 25ஆம் தேதி இரவு இருவரையும் அதிரடியாக கைது செய்தனர். தாவேகா கட்சியை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கொடுத்த பாலியல் குற்றச்சாட்டு புகாரில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ சரவணனின் தீவிர ஆதரவாளரான தாவேகா இளைஞரணி பொறுப்பாளர் பாலசுப்ரமணியன் கடந்த ஜூன் மாதம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தில் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனின் பெயரை சொல்லித்தான் என்னை அழைத்து சென்று என் வாழ்க்கையை நாசம் செய்தனர் என பாதிக்கப்பட்ட அந்த பெண் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார். அந்த சச்சரவும் சர்ச்சையும் ஓய்வதற்கு முன் தற்போது அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீவைகுண்டம் ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் கல்குவாரியில் பணம் கேட்டு மிரட்டிய புகாரில் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதன் பின்னணியில் உள்ள மற்ற தாவேகா நிர்வாகிகள் குறித்து ஸ்ரீவைகுண்டம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கல்குவாரி அலுவலகத்தில் அறிவாளை காட்டி மிரட்டி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள், இன்னும் நிறைய வீடியோக்கள் வெளிவரும். அதில் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனின் பெயரை சொல்லி அவரது ஆதரவாளர்கள் பணம் கேட்டு மிரட்டும் வீடியோக்களும் இருக்கிறது என தாவேகா நிர்வாகிகள் தங்களுக்குள் பேசி வருவதும் தூத்துக்குடி மாவட்ட தாவேகா வட்டாரத்தில் பரபரப்பை எகிர வைத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.